வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் ஆசாரி வறுவல் தாங்க ரெடி பண்ண போகிறோம். வாங்க ப்ரிப்பேர் பண்ணது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆசாரி வறுவல் ரெடி பண்ணதுக்கு கடாயை அடுப்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இதில் 5 காஞ்ச மிளகாய், அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்குங்க. எதுக்கு விதை எடுக்கிறோன்னா காரம் ரொம்ப அதிகமாகிடும், அதனால் விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 20 சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. நம்ம இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதுவும் போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருக்கேன். சிக்கனோட பீஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம சிக்கனை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த எண்ணெயெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வேகணும். இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கனில் உள்ள எண்ணெயெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஆசாரி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.